30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. ப்ரோ இது ஒரு 3 வருஷமாக காத்துட்ருக்கோம் ப்ரோ. ஓகேங்களா, இந்த படத்தை 3 வருஷமாக காத்துட்ருக்கோம். ஆர்ஜே பாலாஜி ஆர்பிகே வந்து 3 வருஷமாக நான் குக் பண்ணி தரேன்னாரு. செம்மையாக குக் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, டீசரே தெரியுது வேறு லெவலில் இருக்குது. டீசர் வந்துச்சு, அப்புறம் ட்ரைலர் வந்துச்சு. ஓகே, படம் செம்ம எதிர்பார்ப்புன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு வந்தோம். 9 மணி ஷோ 6 மணிக்கு வந்தோம். செம்ம செலிப்ரேஷன் பண்ணாலும் வந்தோம். ஆனால் படம் 9 மணிக்கு இல்லைன்னு சொன்னோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட 500 பேர் வந்து ஸ்டேஜில் ஃபுல்லாக தேர்ந்தாங்க. எல்லாம் வந்தாங்க, ஃபேமிலி, குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் எல்லாம் வந்தாங்க. எல்லாம் திரும்பி வீடியோ தான் போனாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு காலைல வந்துச்சு, ஒரே ஒரு வீடியோ ஃபிலிம் தான் வந்துச்சு. நாங்கள் பேசணும், 5 ஃபிலிம் வர வச்சோம். பேசணும், காலைல போய்ட்டு தான் எடுத்துகிட்ருக்காங்க. இது என்ன பிரச்சனைன்னு தெரியல. எது கேட்டால் ப்ரொடக்ஷன் சைடில் பிரச்சனைன்றாங்க. ஏன் பிரச்சனை, எதுக்கு பிரச்சனை அவங்க தான் சொல்லி அவங்க தான் முடிவு பண்ணணும். இது ப்ரொடக்ஷன் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் படம் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். 1:30 மணிக்கு தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 9 மணிக்கு காலை மார்னிங் சார்ஜ் வந்து முடிச்சிட்டாங்கன்னு. ஆனால் நீங்கள் வந்து சொல்லியிருக்கணும்ல, ஒன்று எல்லா இதிலும் பண்ணியிருக்கணும். எதுவுமே சொல்லலை. இது ஏன் பண்ணாங்க, ப்ரொடக்ஷன் சைடில் பிரச்சனைனா. சரி, ப்ரொடக்ஷன் சைடில் பிரச்சனை என்ன பண்ணிக்கணும், அவங்க பேசி அவங்க தீர்த்துருக்கணும். இது வந்து நிறைய பேர் சார் சூர்யா காதில் போயிருக்கணுமே. அவர் வந்து 2 படம் நடிக்க போயிட்டார். அவர் இந்த விஷயம் தெரியல. காலையில் தான் மண்டபத்தில் ஃபோன் பண்ணி பேசணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார் இது சூர்யா காதுக்கு போகல, இது ராஜா இருக்கார்ல அவருக்காக தான் போயிருக்கு. அவருக்காக வந்து ப்ரொடக்ஷன் சைடில் பேசிகிட்டு இருக்காங்க. இது 12 மணிக்கு மேலே தான் என்னன்னு தெரியுமே. அது வரைக்கும் தெரியாது ரிசல்ட். அதுக்காக தான் காத்துட்ருக்கோம். இல்லை ப்ரோ, சூர்யாவுக்கு எதுவுமே குறைய, ஏன்னா அவர் படம் நடிக்க போயிட்டார். அவர் பொறுத்தவரைக்கும் இதுக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் சும்மா நடந்து வந்தாலே எங்களுக்கு போதும், அது போதும். ஏன்னா அவருக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. இது ப்ரொடக்ஷன் சைடில் தான் பிரச்சனை. அவர் தான் வந்து இது வந்து தீர்த்து வைக்கணும். வேறு யாரும் அதை வந்து என்னென்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொடக்ஷன் சைடில் கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை தேட்டருக்கு வந்து பேமெண்ட் போகல, அவங்க ஒர்க் பண்ணது பேமெண்ட் போகலன்னாங்க. அதெல்லாம் பேமெண்ட் போயிருக்கும். ஓகேங்களா, இது ஏதோ பிரச்சனை பண்ணால் 14 யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு, படமே ரிலீஸ் ஆச்சு. ஏன் இப்போ வந்து ரிலீஸ் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அது வந்து 12 மணிக்கு மேலே தான் தெரியும். இது வந்து சூர்யாவுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேட்டர் சைடில் சொல்கிறாங்க, தவிர்க்க முடியாத சூழ்நிலை. என்ன சார் அது ஒன்றும் புரியல. எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாமே உங்கள் படத்தை உள்ளனா என்ன தான் இது, எங்கே எல்லா தேட்டர்லையுமே சார் புக்கிங் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து நாளைக்கு நான் வந்து நைட் ஷோ ஃபேமிலியோடு போட்டிருந்த டிக்கெட்டுமே எனக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடுச்சு. அப்போ படம் எப்போ தான் வருமா வராதா, எங்களுக்கு அதை மட்டும் நீங்கள் இது பண்ணுங்க கொஞ்சம். கம்பல்சரி ரிலீஸ் ஆகணும். ஏன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆகாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வேலைக்காக விட்டால் வெள்ளிக்காக பண்ண முடியாது. அடுத்த வாரம் தான் போகும். இன்றைக்கி 3 மணி ஷோ இல்லைனா 4 மணி ஷோ கொடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா நாளைக்கு தான், இல்லை அடுத்த வாரம் தான் போகும். அவர் பார்த்தாலே போகும் தான் நாங்கள் வந்தோமே. காலை அதுதான் எதுவுமே பேனர் எதுவுமே பண்ணல, எதுவுமே பண்ணவே இல்லை. ஓகேங்களா, அவர் வந்தாலே போதும் எங்களுக்கு. எல்லா படமும் சூப்பர் ஹிட்டு. ரெட்ரோ கடிச்சாங்க, கங்குவா வச்சாங்க, செம்ம படம். ஒரு சொடத்தலைன்னு சொன்னான். ஓகேங்களா, அவனை மாட்டினா வச்சுங்களேன் 2 சாப்பா வைப்பேன். ஓகேங்களா, செம்ம படம் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க வேண்டியது நம்ம கடமை. நீ பார்த்தா 3 மணி ஷோ நீ ஃபர்ஸ்ட் ஷோ ஃபேன் ஷோ ஓட வேண்டியது பார்த்தா ஸ்டாப் ஆகிடுச்சு. படமே ரிலீஸ் ஆகலன்னு சொல்கிறாங்க. இது ப்ரொடக்ஷன் இஷ்யூவால் இன்றைக்கி படம் கேன்சல் ஆகிடுச்சு. தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா மனசு எல்லாருமே கஷ்டமாக இருக்கும். இந்த ஃபஸ்ட் டைம் இருக்குது இந்த மாதிரி ஒரு படம் வந்து இன்றைக்கி வராமல் டேவே கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. தேட்டரில் அடுத்த ஷோ கொடுங்கனாலும் படம் இன்னும் இல்லைன்னு சொல்கிறாங்க. படத்தை டீசர் ட்ரெய்லர் பாட்டு கீட்டு எல்லாமே பிளாஸ்டாக இருக்குது. படம் பார்த்திங்கன்னா எப்படியும் நல்லா ஹிட் ஆகிடுது, எல்லாருக்குமே தெரியும். கருப்பு பாட்டு கீட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்துருக்குது. ஏன்னா அன்பான ஃபேன்ஸ் எல்லாம் இன்றைக்கி சோகமான ஃபேன்ஸாக ஆகிட்டு போயிட்டாங்க. படம் அடுத்த டேட் எப்படின்னு தெரில. ஒரு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு இருக்கிறோம். பார்ப்போம். படத்தை பார்த்துட்டா நல்லா சந்தோஷமாக போகணுன்னு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ப்ரோ, நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் சோழிங்கநல்லூர்லேருந்து வரோம் ப்ரோ. நாங்கள் வந்து நைட் ஷிஃப்ட்டெல்லாம் முடிச்சுட்டு வரோன்னா காலைல நாங்கள் வந்து எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்தோம். ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனாலும் நாங்கள் இங்கே தான் நிற்போம். என்னன்றது தீர்ப்பு தெரிஞ்சு எங்களுக்கு இன்றைக்கி படத்தை விடுங்க, அது மட்டும் போதும் எங்களுக்கு. நாங்கள் படத்தை பார்த்துட்டு போயிடுறோம். பிரச்சனை பண்ணால் பிரச்சனை பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கலாம். சூர்யா சாருக்காக மட்டும்தான் வந்து அமைதியாக போகிறாங்க. இந்த படத்தை விட்டால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதான் வந்து எங்களோட வேண்டுகோள். கொஞ்சம் அது கொஞ்சம் நீங்கள் படத்தை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதுவாக நல்லாயிருக்கும். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். கோயம்புத்தூர்லேருந்து வந்து இங்கே சூர்யா சார் படம் ஓடலன்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மிகப்பெரிய சூர்யா சார் ஃபேனு. 14ஆம் தேதி ரிலீஸ்னு சொல்லி தான் நான் கோயம்புத்தூர்லேருந்து பஸ் டிக்கெட் பண்ணி போட்டு எல்லாமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்தோம். ஆனால் எந்த ரெஸ்பான்ஸ் எதுவுமே எங்களுக்கு பண்ணவே இல்லை. வந்தால் போலீஸ்காரங்க அடித்து வெட்டுறாங்க, வெளில போங்கன்ட்டு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? சூர்யா சாருக்காக தானே இங்கே அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம். ஒன்று வராதுன்னு அவங்க வந்து ஏதோ வீடியோ ஒன்று போடணும், லைவ் போடணும், ஏதோ ஒன்று போடணும், எதுவுமே போடவே இல்லை. அப்போ நாங்கள் சூர்யா சார் ஃபேன்ஸில் நாங்கள் என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் காலை 8 மணிக்கு வந்து 8 மணிலேருந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். ரிலீஸ் ஆகணும்னு தான் நினைக்கிறோம். தென்காசிலேருந்து ட்ரெயின் ஏறி வரேண்ணே. தென்காசியிலேருந்து ட்ரெயின் ஏறி வரேன். யாருக்காக? அண்ணன் படம் பார்க்கறதுக்காக. வந்துச்சா வரல, ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ பார்க்காம திரும்ப ஊருக்கு போகிறதா இல்லை, பார்த்துட்டு தான் போகிறது. செலிப்ரேஷன் பண்ணிட்டு தானே போகிறது. இவ்வளோ ரிலீஸ் ஆயிடணும். ஆகுது, பார்க்குறோம், பார்த்துட்டு தான் போகிறோம். சாமியாட்டம் உள்ளே போய் ஆட போகிறோன்னு நினைக்கிறேன். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கோம். நாங்களாம் ஒரு சாமியாட்டம் ஆட போகிறோம். அவர் டைரெக்ஷனில் ஏதோ ஒரு நல்ல பாயிண்ட் கரெக்டாக வச்சுருவார். ஸோ அதை இந்த படத்தில் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எந்த இடத்துலையும் டிசப்பாயிண்ட் ஆகாமல் அந்த மாஸ்க் குறையாமல் இருக்குன்ட்டு அதுக்காக தான் வந்திருக்கோம்.
கருப்பு படத்துக்காக வந்திருந்தோம்ப்பா காலையில். பட் தயாரிப்பு நிறுவனம் பிரச்சனைனால படம் நின்று போனதை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பிக் பாஸ்க்கு முன்னாடி நான் 5 படம் நடிச்சிருந்தேன். அந்த படங்களில் கருப்பு ஒன்றுப்பா. ஃபஸ்ட்டு சூர்யா சார் கூட தான் நான் மொதல் ஷூட்டிங். மற்ற படங்கள் முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு, இது அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனது. எனக்கும் சூர்யா சாருக்கு நேரடியாக சீனு. அது எப்படி திரையரங்குகளில் இருக்குன்னு பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக வந்தோம். வந்த உடனே கடைசியில் படங்கள் இது யாருக்குமே தெரியாது. கருப்பு படத்தில் நானும் சூர்யா சாரும் நேரடியாக ஒரு சீன் பண்ணியிருக்கோன்ற விஷயம் யாருக்கும் தெரியாது. ஸோ நானும் சூர்யா சார் திரிஷா மேடம் 3 பேருக்கு காம்பினேஷன் சீன் மாதிரி ஒரு சீன் வந்துச்சு. அது எந்த மாதிரி வருதுன்னு ரொம்ப ஆர்வமாக பார்க்க வந்தேன். நிறைய இளைஞர்கள் வந்து காசு செலவு பண்ணி அவங்க நேரத்தை ஒதுக்கி லீவ் போட்டு வந்திருக்காங்க இல்லையா. லீவ் போட்டு வந்து அனைவரோட எதிர்பார்ப்பும் பொய்யானனால நிறைய இளைஞர்கள் ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. அட்லீஸ்ட் 11 மணி காட்சி அல்லது 12 மணி காட்சியாவது வருமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ரிலீஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா தயாரிப்பு நிறுவனங்கள் ஆக்சுவலாக நல்ல ஹைப்பில் இருக்குது. இப்போயே படம் ஒன்றா நல்ல லாபம் வரும், கடன் கொடுத்தவங்க வசூல் பண்ணலாம். எனக்கு இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ கடன் கொடுத்தவங்க பெருமனசோட மக்கள் மத்தியில் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கணும். ஆர்ஜே பாலாஜி சாரோட உழைப்பு எஸ்பெஷலி வீணாக போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு நாங்கள் காத்துட்டு இருந்தோம். பட்டு இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ஸோ இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிறது வந்து நாங்கள் ரொம்ப தூரம் இருந்து என்ன மாதிரி நிறைய பேர் வந்திருக்கோம் படம் பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகவும் இருக்குது. இன்றைக்கி படம் வரலன்றதில் ரொம்ப வருத்தப்படுறேன். ஸோ கருப்பு ரொம்ப வெயிட் பண்ணுறேன், காலையிலேருந்து வெயிட் பண்ணுறேன், இன்னும் மூவ் ஆகலை. அட்லீஸ்ட் 12 மணி ஷோவாவது வருமா அப்படின்னு. இவரெல்லாம் வந்து ஒரு சினிமாவை கோலிவுட்டே கட்டி ஆள்ற ஒரு மனுஷன். ஆனால் இவரோட படத்துக்கு வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி பெருசாக ரீச் இல்லை, அப்படிலாம் சும்மா ஃபேக்காக ஒரு சில இதெல்லாம் போட்டுருக்குறாங்க. இதுதான் வீரதீர சூரன் ஒரு படம் வரலன்னாங்க. அன்றைக்கி 3 மணிக்கு வந்தது அந்த படம். ஸோ அது மாதிரி நான் இந்த கருப்புக்கு வெயிட் பண்ணுறேன். கருப்பு வந்ததுன்னா சும்மா நெருப்பு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். சூர்யா சார் தான் நம்ம மனுஷனை. அதை பாருங்க, அந்த எலுமிச்சப்பழம் லாஸ்ட்டாக இந்த சிங்கம் படத்தில் தான் இப்படிலாம் இருந்தார். எலுமிச்சப்பழம் குங்குமம்லாம் வச்சுக்கின்னு சும்மா வெறித்தனமாக அந்த அருவாகிருவாலாம் எடுத்துன்னு. இப்போ அதை இது படம் எனக்கு தெரிஞ்சு மிரட்ட போகுது. சூர்யா சாரோட படம்னா ஒரு கலர்ஃபுல்லாக அவருக்கு இங்கே மட்டும் கிடையாது ஆடியன்ஸு. தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா எல்லா இடத்துலையும் அவருக்கு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருக்கக்கூடியவர். படம் மட்டும் கொஞ்சம் கிளிக் ஆச்சு அப்படின்னா ரெட்ரோ வந்து ஒரு கிளாஸான படம். இது வந்து ஒரு பக்கா மாசாக இருக்க போது வெயிட் பண்ணுறோம். கருப்பு படத்துக்கு தயாராகிறாங்க. வேப்பிலையோட வாங்க. Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.